ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு மகள், ஒரு மகன். இந்திரா மகள் பெயர், ராமச்சந்திரன் மகன் பெயர். எம்ஜிஆர் நினைவாக மகனுக்கும், பிறந்தவர் இந்திரா நினைவாக இந்திரா என்ற பெயரை மகளுக்கும் சூட்டினார் சரோஜாதேவி. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய சகோதரி மகள் புவனேஸ்வரியை தத்தெடுத்து வளர்த்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் அகால மரணம் அடைந்தார். இதனால் ரொம்ப அப்செட் ஆயிட்டார் சரோஜாதேவி. அந்த மகள் மீது ரொம்ப பாசம் வைத்திருந்தார். தான் பெற்றெடுத்த மகளை விட வளர்த்த மகள் மீது பேரன்பும் பெரும் பாசமும் வைத்திருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணார், ஆரம்பத்திலேயே தன்னுடைய மூத்த மகள் புவனேஸ்வரி நினைவாக கருணை இல்லங்களுக்கு 80% சொத்து எழுதி வச்சிட்டார். எவ்வளவு? 80% சொத்து, கோடிக்கணக்கான சொத்துக்களை கருணை இல்லங்களுக்கு எழுதி வைத்து விட்டார். இதன் காரணமாக சரோஜாதேவியுடைய சொந்த மகனும் மகளும் வெறுப்படித்தார்கள். நாம் பெத்த மகனுக்கும் மகளும் கொடுக்காம யாருக்கோ நினைவாக கருணை இல்லத்துக்கு எழுதி வைத்து விட்டாரே என்று கோபப்பட்டார்கள். மகனுக்கும் மகளுக்கும் தேவையான சொத்துக்களை கொடுத்து விட்டார், அது வேறு விஷயம். ஆனாலும் பல நூறு கோடிகளான சொத்துக்கள் சரோஜாதேவிக்கு இருந்துச்சு. அதை பூரா கருணை இல்லங்களுக்கு எழுதி வைத்து விட்டார். என்ன காரணம்னா, எம்ஜிஆர் கொடைவள்ளல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் கொடைவள்ளல்னா அது எம்ஜிஆருக்கு தான்.